அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழ் மொழி காப்பதற்காக தங்கள் இன்னுயிரை துறந்திட்ட அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாளிலே அவர்களுடைய கனவு நனவாகின்ற வகையிலே நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் அவர்கள் நம்முடைய தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ் மொழி காப்பதற்காகவும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே உலக தமிழ் சங்கத்தை துவக்கி வைத்தார்கள். தன்னுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலே ஒரு மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவர் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இழைக்குத்தான் அந்த வரலாற்று பெருமை உண்டு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய வழியிலே தமிழ் மொழி காப்பதற்காக 4.5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியிலே தமிழ் மொழியை உலகத்தரம் நாடுகள் அந்த பல்கலைக்கழகங்களிலெல்லாம் தமிழ் மொழி இருக்கை அமைப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகளையும் தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய தொண்டினையும் நாம் இந்த நேரத்தில் கடந்து போக முடியாது, தவிர்த்து விட முடியாது, மறந்து போக முடியாது, மறுக்க முடியாது. இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் தொடங்கிய அந்த உலக தமிழ் சங்கத்திற்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையிலே 4ஆம் தமிழ் சங்கம் கண்ட இந்த மாமதுரையிலே உலக தமிழ் சங்கத்திற்கு வானுயர கட்டிடத்தை உருவாக்கி தந்தவர் நம் கருணையின் வடிவம் தமிழ் தாய் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு நாம் பட்டியலிட முடியாது. நாம் ஒரு வாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தலைநகர் டெல்லியிலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிற போது தமிழன் என்று சொல்லி தன் பொது வாழ்விலே அடையாளத்தை தேடிக்கொண்ட தலைவர்கள் அதை கொடுக்க மனமில்லாத போது மறுக்கிற போது அதை நான் 10 லட்சமாக தருகிறேன் என்று சொல்லுகிற போது அதை மறுத்த தமிழ் ஆர்வலர்களை அழைத்து ஒரே காசோலையாக தமிழ் இருக்கை தலைநகர் டெல்லியிலே தமிழ் மொழி வளர வேண்டும், தலைநகர் டெல்லியிலே தமிழ் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதென்ற அடிப்படையிலே 50 லட்சம் ரூபாய் நிதியை வாரி கொடுத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழர் குலசாமி தமிழ் தாய் அம்மா அவர்கள். ஆகவே தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இன்றைக்கு மொழி மாநாடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 2வது உலகத்தமிழ் மாநாடை தலைநகர் சென்னையிலே நடத்தினார்கள். நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் ஐயா நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் 5வது உலகத்தமிழ் மாநாட்டை நம்முடைய மதுரையிலே நடத்தி காட்டினார்கள். அவருடைய வழியிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை தஞ்சை தரணியிலே நடத்தி காட்டினார்கள். ஆக தமிழ் மொழிக்கு பல்கலைக்கழகம் கண்டதும் தமிழ் மொழிக்கு உலக தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பங்கேற்கிற உலகத்தமிழ் மாநாடு கண்டதும் தமிழ் இருக்கைகளிலே உலக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தொடங்கியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற அவருடைய கொள்கைகளையும் அவருடைய லட்சியங்களையும் அவருடைய கனவுகளையும் நினைவாக்குவதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பச்சை தமிழர் ஒரு சாமானியர் இன்றைக்கு ஜனநாயகத்தின் அடையாளமாக கருணையின் இருப்பிடமாக காலம் தந்த கொடை ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆற்றி வருகிற தமிழ் தொண்டு நாம் இன்றைக்கு வீர வணக்க நாளை அந்த வீர தியாகிகளுக்கு செலுத்துகிற நிலையிலே நாம் ஒரு உறுதிமொழி நாம் ஏற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய ஆளுகிற திமுக அரசு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கனவு காண்கின்றார்கள். ஆகவே வாழ்க்கையிலே முழுவதுமாக பொய் என்று சொன்னால் இந்த மக்களை ஏமாற்றுவது என்றுதான் இன்றைக்கு அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அவருடைய இயலாமையை மறைப்பதற்காக விளம்பர வெளிச்சத்திலே பொய்யை அவர்கள் இன்றைக்கு கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய் பிரச்சாரத்திற்கு மணிமகுடம் சூட்டி முடிசூட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள். பேரவையிலே கடந்த 20ஆம் தேதி தொடங்கி மேலக ஆளுநர் உரை, இந்த ஆளுநர் உரையிலே நாம் பார்க்கிற போது உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல மறுத்த காரணத்தினாலோ தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆளுநர் உரையை புறக்கணித்து ஆளுநர் வாசிக்காமல் அது சபாநாயகர் உரையாக
மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது மந்திரத்திலே மாங்காய் காய்க்கும் என்று உண்மை நிலையை மறைத்து ஆளுநர் உரை சமர்ப்பிக்க முயற்சித்ததாலோ என்னவோ அது 3 ஆண்டுகளாக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேதனை என்னவென்று சொன்னால், இந்த ஆளுகிற அரசினுடைய உண்மை நிலையை நாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையிலே கவலையோடு நாம் ஏதேனும் கருத்து சொன்னால், அது ஆண்டவன் கருத்து சொன்னாலும் சரி, ஆளுநர் கருத்து சொன்னாலும் சரி, ஆளுவோர்கள் அவர்களுடைய பதவியை நீக்குவதற்குத்தான் தீர்மானம் கொண்டு வருகிறார்களே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் எந்த வழியும் கண்டதாக தெரியவில்லை. அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றலாம் என்று சொன்ன நீதி அரசருக்கு அவர் பதவியை நீக்க வேண்டும் என்ற அச்சுறுத்தல், உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆளுநர் எடுத்து சொன்னால் அவர் பதவியே நீக்குவோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தி கொடுத்தால் அந்த திட்டத்தையே முடக்கி விட்டார்கள் என்ற ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம். அவர்கள் 150 நாட்களாக உயர்த்துவோம், ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. ஆக இந்த திட்டங்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களையும் திட்டங்களையும் காலத்துக்கு ஏற்ற வகையிலே அதை சீரமைத்து வடிவமைக்கிற போது அதிலேயும் ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற அரசியல் முரண்பாடு காரணமாக தேர்தல் வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்துத்தான் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்களே சட்டமன்றத்திலே தவிர மக்கள் மீது அக்கறையோடு மக்கள் நலனிலே அவர்கள் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. நேற்றைய பதில் உரையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநாடு நடத்தியதையும் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்ததையும் தன்னுடைய சாதனையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எது சாதனை எது வேதனை என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் முடிவு செய்வார்கள். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர்த்துவதற்கு, மக்களாட்சி மலரச் செய்வதற்கு, மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வீர வணக்க அஞ்சலி செலுத்துகிற நாளிலே சூளுரை ஏற்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மதுராந்தகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் பரப்புரையை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கான தேர்தல் பரப்புரையை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் துவங்கி வைத்து ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மக்களாட்சி, இந்த சாமானியர்கள், இந்த ஏழை எளியவர்கள் ஒரு குடும்ப கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சூளுரை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த வீர வணக்க நாளிலே அன்னை தமிழுக்காக தங்கள் இன்னுயிரை தந்த அந்த வீர தியாகிகளுக்கு கோடான கோடி வீர வணக்கங்களை தெரிவித்து சூளுரை ஏற்று நாம் களம் சென்று மக்களை சந்தித்து உண்மையை உறக்கச் சொல்லி ஊர் ஊராக சொல்லி புரட்சி தமிழர் என்கிற சாமானியரின் தலைமையிலே மீண்டும் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பொற்கால ஆட்சியை நாம் அமைப்பதற்கு மக்களை சந்திப்போம். மக்களிடத்திலே நாம் உண்மையை சொல்வோம், நியாயத்தை சொல்வோம், சத்தியத்தை சொல்வோம், யதார்த்தத்தை சொல்வோம். இந்த துன்பங்களையும் துயரங்களையும் எடுத்துச் சொல்வோம். அவர்கள் கண்ணீரை துடைக்க கலங்கரை விளக்கமாக 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களின் ஒரே அடையாளம், காலம் தந்த கொடை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே நாம் சூளுரை ஏற்று மக்களாட்சி மலரச் செய்வோம். வணக்கம்.